won't stop moving. Don't speak the language. Music, Don't need explaining. I know that in the morning now it's gonna be alright. I keep proving. Do I have to tell you? This music It's beautiful too. All I really need to understand is I'll be alright. So previous video la illustration 2 A cross B and B cross A எப்படி find out பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த ப்ராப்ளத்தோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். ஸோ illustration 2 இப்போ எப்படி வந்து நம்ம ஒரு கார்ட்டீசியன் பிளேன்ல வந்து வேல்யூஸ் பிளாட் பண்றது அந்த ஆர்டர்ட் பேர்ஸ்ன்னு பார்க்க போறோம். சரியா? ஸோ A cross B நீங்க ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கீங்க. What is the answer? 1 2 3 A B. So first 1 இதோட relate பண்ணீங்கன்னா 1A 1B. The ordered pair 1A 1B. Similarly 2A 2B. Third element 3A 3B. So இதுதான் நீங்க find out பண்ணீங்க இல்லையா Cartesian product நீங்க find out பண்ணீங்க. So இப்போ இந்த ordered pairs நம்ம எப்படி இந்த கார்ட்டீசியன் பிளேன்ல வந்து பிளாட் பண்ண போறோம் அப்படினு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஏன்ற ரெண்டு செட் இருக்கு. ஏன்றது ஒரு செட், பீன்றது ஒரு செட். இந்த ஏன்ற செட்டை வந்து x ஆக்சிஸ்க்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் செட்டை வந்து x ஆக்சிஸ் ஆகும். செகண்ட் செட் எலிமெண்ட்ஸை வந்து y ஆக்சிஸ்லயும் நம்ம எடுத்துக்கணும். சோ ஃபர்ஸ்ட் x ஆக்சிஸ்ல வந்து இந்த 1 2 3ன்ற எலிமெண்ட்டை நீங்க பிளாட் பண்ணிக்கலாம். சோ 1 2 3. நெக்ஸ்ட் உங்களோட bன்ற செட்டோட எலிமெண்ட்ஸ் வந்து நீங்க y ஆக்சிஸ்ல பிளாட் பண்ணிக்கலாம். a b. ஓகேவா? ஸோ இப்போ பிளாட் பண்ண பிறகு A cross B தான் நம்ம இங்கே வந்து பிளாட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இப்போ இங்கே என்னென்ன ஆர்டர் பேர்ஸ் கிடைச்சிருக்கு 1A 1B 2A 2B 3A 3B. இந்த எலிமெண்ட்ஸ் இப்போ நீங்கள் இங்கே பிளாட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணுறது எப்படின்றது தெரியும். ஸோ அதே ப்ரொசீஜர் தான். 1A 1ன்றது எக்ஸ் ஆக்சஸ்லையும் ஏன்றதை ஒய் ஆக்சஸ்லையும் எடுக்கணும். அந்த ரெண்டு பாயிண்ட்டும் மீட் பண்ணுற இடம் தான் அதோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஓகேவா? ஸோ இங்கே 1 எங்கே இருக்குது, இங்கே இருக்கு. ஏ எங்கே இருக்குது, இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இதை ரெண்டுமே மீட் பண்ணுற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வரும். ஸோ இந்த பாயிண்ட்டை தான் நீங்கள் என்னென்னு எடுக்கணும், 1ஏன்னு எடுக்கணும். நெக்ஸ்ட்டு 1B. ஸோ 1 எங்கே இருக்குது, பீன்ற பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் உங்களுக்கு இங்கே வரும். ஸோ 1, Bயை வந்து நீங்கள் இங்கே பிளாட் பண்ணணும். சிமிலர்லி செகண்ட் பாயிண்ட் வந்து 2A. 2A அப்படின்றது உங்களுக்கு வந்து 2 இங்கே இருக்குது and then ஏன்ற பாயிண்ட் இங்கே இருக்கு இல்லையா? அப்போ இந்த பாயிண்ட் தான் உங்களோட 2A. ஸோ நெக்ஸ்ட் 2B. சிமிலர்லி 2 and B here 2B. 3A here 3B. ஸோ நெக்ஸ்ட் நான் இப்போ பிளாட் பண்ணிட்டேன். எல்லா பாயிண்ட்ஸையும் நான் பிளாட் பண்ணிட்டேன். 1A 1B 2A 2B 3A 3B. இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இது வந்து A cross Bயை வந்து எப்படி ஒரு கார்ட்டீசியன் பிளேனில் பிளாட் பண்ணுறது, டயக்ராம் எப்படி வரும்னு பார்த்தோம். இது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பண்ண போகிறது B cross A. B cross Aவும் அதே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வந்து A cross Bக்கு ஃபஸ்ட்டு AB எடுத்தோம் இல்லையா? B cross Aக்கு முதல்ல B எடுத்துக்கோங்க, AB அண்ட் ஏன்ற செட்டு 1 2 3. இது நீங்கள் போட்டிங்கன்னா A1 A2 A3. ஓகே, B cross A ஃபைண்ட் அவுட் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு B செட்டையும் செகண்ட் A செட்டையும் எடுத்துகிட்டு ஒரு பாயிண்ட்டாக இந்த மாதிரி ரிலேட் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, A1 A2 A3. சிமிலர்லி நெக்ஸ்ட் இங்கே அடுத்த எலிமெண்ட் என்ன இருக்குது, B இருக்குது. B இதே மாதிரி மூணுத்தோடையுமே ரிலேட் பண்ணுங்கள். B1 B2 B3. ஸோ B cross A ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போது இதை நம்ம கார்ட்டீசியன் பிளேனில் வந்து போட போகிறோம். ஸோ அகெயின் யூ கேன் ட்ரா எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ட்ரா பண்ணிவிட்டு
ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் என்ன பாயிண்ட் ப்ளாட் பண்ணணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு செட்டு என்ன இருக்கோ அதோட பாயிண்ட்ஸை தான் நம்ம ப்ளாட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு செட் இங்கே என்ன இருக்குது நமக்கு பி இல்லையா? அப்போ பியோட பாயிண்ட்ஸ் வந்து என்னது ஏபி. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஏபியை வந்து நீங்கள் ஆக்சிஸில் ப்ளாட் பண்ணுங்கள். ஏபி. நெக்ஸ்ட் வந்து 1 2 3ன்றதை ஒய் ஆக்சிஸில் ப்ளாட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ப்ளாட் பண்ண பிறகு இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆர்டர்ட் பேர் நமக்கு பி கிராஸ் ஏல என்ன இருக்குது A1 A,1. ஸோ நெக்ஸ்ட் A,2 A,2 ஏயும் 2வும் எங்கே மீட் பண்ணதோ அங்கே மார்க் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து A3 A அண்ட் 3 எங்கே மீட் பண்ணுதோ அங்கே ப்ளாட் பண்ணிக்கோங்க. சிமிலர்லி நெக்ஸ்ட் B1 B2 நெக்ஸ்ட் B3. ஸோ எல்லா ஆர்டர்ட் பேரையும் இப்போ ப்ளாட் பண்ணிட்டோம். இப்போ இதை எல்லா ஆர்டர்ட் பேரையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே ரெக்டாங்குலர் ஷேப் தான் இருக்குது. பட் ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹரிசாண்டலாக இருந்திருக்கும், இங்கே வெர்டிக்கலாக இருக்குது. அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ் இல்லையா? ஓகே. ஸோ ஜஸ்ட் லுக் அட் த ஷேப். இது ரெண்டும் நமக்கு A கிராஸ் பியோட டயக்ராமும் B கிராஸ் ஏயோட டயக்ராமும் நமக்கு ஈக்குவலாக இருக்கா, சேமாக இருக்கா டயக்ராம்? இல்லை, இதோட ஷேப் வேறு, இந்த மாதிரி இருக்கா, ஹரிசாண்டலாக இருக்குது. இங்கே வந்து வெர்டிக்கலாக இருக்கா இல்லையா? ஸோ அப்போ இது டயக்ராம் படி நம்ம பார்த்தாலுமே A கிராஸ் B இஸ் நாட் ஈக்குவல் டு B கிராஸ் A. ஓகே. ஸோ நீங்கள் இப்போ ஆர்டர்ட் பேர் பார்த்தா கூட A கிராஸ் பியோட ஆர்டர்ட் பேர் என்னென்ன இருக்குது? 1A 1B 2A 2B 3A 3B. பட் B கிராஸ் ஏயோட ஆர்டர்ட் பேர் என்ன இருக்குது? A1 A2 A3 B1 B2 B3. இப்போ இது ரெண்டுத்தோட ஆர்டர்ட் பேரோட எலிமெண்ட்டும் சேமாவா இருக்கு? இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ A கிராஸ் B நாட் ஈக்குவல் டு B கிராஸ் A. இது ரெண்டுத்தோடதுமே எப்போவுமே நாட் ஈக்குவலாக தான் இருக்கும். பட் இது எப்போவுமே வந்து நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு கண்டிஷனில் வந்து இது ஈக்குவலாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்போ வந்து இது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if A is equal to B, then A comma B is equal to B comma A. So A equal to B. அப்போ நான் என்னோட ஃபர்ஸ்ட் செட்டில் எலிமெண்ட்ஸ் எல்லாமே 1 2 3ன்னு எடுத்திருக்கேன். அடுத்த செட்லையும் என்னோட எலிமெண்ட்ஸ் வந்து 1 2 3ன்னு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு நீங்கள் A cross B ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அப்போ A cross B ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா ஏயோட செட்லையும் 1 2 3 தான் இருக்குது, பியோட செட்லையும் 1 2 3 தான் இருக்குது இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு A cross B A1 1 1 1 2 1 3. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் எலிமெண்ட் என்ன இருக்குது? 2. 2வை பார்த்தோம்னா 2 1 2 2 2 3. நெக்ஸ்ட் தேர்ட் எலிமெண்ட் 3 1 3 2 3 3. இதே இதுக்கு நீங்கள் B cross A ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். B cross Aயோட எலிமெண்ட்டும் நமக்கு என்ன தான் இருக்குது? சேம் 1 2 3 1 2 3 தான். இப்போ நம்ம இதுக்கு நம்ம B cross A எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சாலும் என்ன தான் வரும்? ஆர்டர்ட் பேர் நமக்கு சேமாக தான் வரும் இல்லையா? அதே தான், பிக்கும் 1 2 3 தான், ஏக்கும் 1 2 3 தான். ஸோ இதே மாதிரி நம்ம ரிலேஷன்ஷிப் கொடுத்தோம்னா 1 1 1 2 1 3 2 1 2 2 2 3 அண்ட் 3 1 3 2 3 3 தான் நமக்கு B cross Aக்கும் வரப்போகுது. ஸோ அப்போது உங்களோட A cross Bயும் B cross Aவும் இப்போ எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. அப்போது எப்போ இந்த கண்டிஷன் வந்து ஈக்குவாலிட்டி இட் ஹோல்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நம்மளோட A செட்டும் B செட்டும் எப்படி இருக்கணும்னா ஈக்குவல் செட்டாக இருக்கணும். உங்களோட ஏயும் பியும் ஈக்குவலாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு A cross B ஈக்குவல் டு B cross Aன்றது சாட்டிஸ்ஃபை ஆகும். அதர்வைஸ் நமக்கு மற்ற ப்ராப்ளம்ஸில் இது வந்து இட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட், இட் இஸ் நாட் ஈக்குவல்ஸ். A cross B இஸ் நாட் ஈக்குவல் டு B cross A.
ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 1.1 எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.1ல் உங்களுக்கு 2 செட் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஏன்ற செட்டில் 1 3 5ன்ற எலிமெண்ட்ஸ் இருக்குது, பீன்ற செட்டில் 2 3ன்னு எலிமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ இதில் நம்ம 3 கொஸ்டின்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் A cross B and B cross A. Second question, is A cross B equal to B cross A? If not, why? ஸோ ஆஃப்டர் நம்ம A cross B, B cross A ஃபைண்ட் அவுட் பண்ண பிறகு 2 ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்றதை பார்க்க போகிறோம். ஈக்குவலாக இருந்தாலும் சரி, டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் சரி, அது என்ன ரீசன்றதையும் நீங்கள் சொல்லணும். அடுத்து தேர்ட் ஒன், ஷோ தட் n of A cross B equal to n of B cross A is equal to n of A cross n of B. ஸோ இது தேர்ட் ஒன் which is related to cardinality. ஸோ cardinality சம்மந்தமாக இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் நான் எடுத்து எழுதியிருக்கேன் 1 3 5 and B 2, 3. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் நம்ம ஃபைண்ட் A cross B and B cross A இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் A cross B ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லை, A cross B வந்து இப்படி டயக்ராமில் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் A செட் அண்ட் செகண்ட் B செட் இருக்கனால ஃபஸ்ட்டு A செட்டையும் செகண்ட் B செட்டையும் ட்ரா பண்ணி இதில் இருக்க ஒரு எலிமெண்ட்டை இது கூட கம்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1 கம்பேர் பண்ணிங்கன்னா 1 2 1 3, அதை ஒரு ஆர்டர்ட் பேராக எழுதிக்கோங்க 1 2 1 3. And next second element 3 2 3 3. Next other ஒரு ordered para எழுதிக்கோங்க. Next 5 2 5 3. So இது வந்து set notation குள்ள நம்ம எழுதணும். So this is what your A cross B. So next நம்ம என்ன find out பண்ணணும்? B cross A find out பண்ணணும். B cross A க்கு first நம்மளோட set B எடுத்து எழுதிக்கணும். Because இங்கே நமக்கு first set B இருக்கு. 2 3 அதோட element. And ஏன்ற செட்டில் வந்து 1 3 5ன்ற எலிமெண்ட் இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட் 2வை இது 3 எலிமெண்ட்டோடையும் கம்பேர் பண்ணணும் நீங்கள். 2 1 2 3 2 5. ஸோ 2 1 2 3 2 5. செகண்ட் 3ன்ற எலிமெண்ட்டை இப்போ கம்பேர் பண்ணுங்க. 3 1 3 3 3 5. 3 1 3 3 3 5. ஸோ இந்த ரிலேஷனை நம்ம ஒரு ஆர்டர்ட் பேரா எழுதிக்கலாம். ஸோ நம்ம இப்போது A cross B and B cross A ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் இல்லையா. இப்போ செகண்ட் கொஸ்டின் வந்து நம்ம கம்பேர் பண்ணணும். ரெண்டுத்தோட ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு கம்பேர் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 2 இருக்குது, இங்கே 2 1 இருக்குது. டெஃபினட்டாக இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட். 1 2 இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் 2 1 இல்லையா. ஸோ அப்போ நம்மளோட A cross இதே மாதிரி தான் எல்லா எலிமெண்ட்டுமே நமக்கு 1 3 இருக்குது, இங்கே 3 1 இருக்குது, 3 2 2 3. ஸோ எல்லாமே டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. அப்போ A cross B is not equal to B cross A because ஏதாவது ஒன்று நீங்கள் கம்பேர் பண்ணி காமிச்சிக்கலாம். 1 2 which is not equal to 2 1. The positions are different. Okay, so that's why. சரி, இப்போ தேர்டு போகலாம். தேர்டு வந்து show that n of A cross B equal to n of B cross A equal to n of A cross n of B. ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி n of A அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். n of Aன்றது நீங்கள் ப்ரீவியஸ் இயர் படிச்சிருப்பீங்க, which is nothing but your cardinality of your set. Cardinalityன்றது ஸோ how many elements are there in the particular set. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்ற செட்டுக்குள்ளே எனக்கு 3 எலிமெண்ட் இருக்குது, 1 3 5. அப்போ இந்த செட்டோட கார்டினாலிட்டி வந்து 3. ஸோ நான் இங்கே ஃபஸ்ட்டு ஏன்ற செட்டை எழுதிக்கிறேன் 1 3 5. ஸோ அப்போ இதோட கார்டினாலிட்டி n of A is equal to 3. நெக்ஸ்ட் Bன்ற செட் வந்து 2 3. இதில் எனக்கு 2 எலிமெண்ட் இருக்குது. அப்போ இதோட கார்டினாலிட்டி which means n of B is equal to 2. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதே மாதிரி A cross B B cross A ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதோட கார்டினாலிட்டி நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. தனியாக ஃபஸ்ட்டு எல்லாத்தோட கார்டினாலிட்டி எழுதிடுங்க. அடுத்து A cross B is equal to A cross Bல நமக்கு இப்போ என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஆர்டர்ட் பேர் 1 2 1 3 3 2 3 3 5 2 5 3. ஸோ இந்த ஆன்சர்ஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ இப்போ இதோட கார்டினாலிட்டி n of A cross Bன்றது இட்ஸ் நத்திங் பட் நீங்கள் ஒரு ஆர்டர்ட் பேருமே இங்கே நமக்கு ஒரு எலிமெண்ட்டாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் கவுண்ட் பண்ணி எழுதணும். 1 2 3 4 5 6. ஸோ இதோட கார்டினாலிட்டி 6. சிமிலர்லி B cross A. B cross Aயோட ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 2 1 2 3 2 5 3 1 3 3 3 5. ஸோ இதில் இப்போது நீங்கள் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6. ஓகேவா?
ஸோ இப்போ இது வந்து நம்ம இப்போ இங்கே செக் பண்ண போகிறோம் எதெல்லாம் வந்து ஈக்குவலாக இருக்கு. n of a cross bயும் n of b cross aயும் ஈக்குவல் தான், பிகாஸ் ரெண்டுத்தோட கார்டினாலிட்டி நமக்கு 6 தான் இருக்கு இல்லையா. அடுத்து இங்கே மூணாவதாக கொடுத்துருக்கிறது வந்து இட்ஸ் மல்டிபிள் ஆஃப் n of a cross n of b. அப்போது நீங்கள் இந்த 2 கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா, இதில் இருந்து இதோட மல்டிபிள் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. n of a cross n of b இதோட வேல்யூ 3 அண்ட் இதோட வேல்யூ 2. ஸோ 3 2s are 6. ஸோ இப்போ கம்பேர் பண்ணுங்க, இதோட மல்டிபிளோட ஆன்சரும் 6 தான், n of a cross bயும் 6 தான், n of b cross aயும் 6 தான். இப்போ இதோட மூணுத்தோட ஆன்சருமே நமக்கு ஈக்குவலாக தான் வந்திருக்கு. therefore you can conclude your answer n of a cross b is equal to n of b cross a is equal to n of a cross n of b. ஓகேவா. ஸோ இதுதான் உங்களோட எக்ஸாம்பிள் 1.1. ஃபர்ஸ்ட் a cross b and b cross a இந்த மாதிரி ஒரு டயக்ராம் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அடுத்து இந்த எலிமெண்ட்ஸை கம்பேர் பண்ணுறது மூலமாக வெதர் தே ஆர் ஈக்குவல் ஆர் நாட் ஈக்குவல்ன்றது நம்ம சொல்லிடலாம். அண்ட் மூணாவதாக இதோட கார்டினாலிட்டியை செக் பண்ணி மூணாவது கண்டிஷன்ஸை நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கோம்.